இயலிசை நாடகம் என முத்தமிழையும் முனைப்புடன் கற்று, கலை வடித்த காவியமாய் சிலை வடித்த சிற்பமாய், கடமை தவறாமல் பிறர் உடைமையைக் காக்க, பலர் மடமையையும் போக்க முயன்று கொண்டிருக்கும் யங் மைண்ட்ஸ் இந்தியாவின் நிறுவனர் திரு PM இப்ராஹிம் அவர்களை வரவேற்று உரையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி பாப்பா. ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கு சார். சரி, ஓகே. நான் தொடங்குறேன். அன்புமிக்க நண்பர்கள், சகோதர சகோதரிகள், மாணவர்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதில் வீட்டுக்குள் விஞ்ஞானி என்ற இந்த நிகழ்வில் சந்திப்பதை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். யங் மைண்ட்ஸ் இந்தியா பல நல்ல நிகழ்வுகளை சமூக பொறுப்புள்ள பல தலைப்புகளில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. குழந்தை வளர்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அறிவியல் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, மாணவர்களின் கல்வி என்று பல தலைப்புகளில் இதுவரை நிகழ்வுகளை நடத்தியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்வாக சென்னை IITயில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் ஹேமபிரபா அவர்களை வரவழைத்து வீட்டுக்குள் விஞ்ஞானி என்ற தலைப்பில் உங்களுடன் உரையாட இருக்கிறோம். நம் குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளின் அறிவியல் ஆர்வத்தை அறிந்து கொள்ள, அறிவியல் ஆர்வமுள்ள குழந்தைகளை ஊக்கப்படுத்த இன்றைய நிகழ்ச்சி பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று கலந்து கொள்ளும் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தங்களின் உரையாடலுக்கு நன்றிகள். அடுத்ததாக முனைவர் ஹேமபிரியா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய சில வரிகள். முனைவர் ஹேமபிரியா அவர்கள் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் இளங்கலை பொறியியல் படிப்பை முடித்து பின்னர் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தற்பொழுது இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தமிழில் அறிவியல் கட்டுரைகள், கதைகள், மொழிபெயர்ப்பு கதைகள் உள்ளிட்டவற்றை எழுதி வருகிறார். இவருடைய முதல் நூல் கரோனா வைரஸ் பெருந்தொற்று பற்றி, இதுதான் வைரஸ், அறிவியல் பார்வையில் கொரோனா, அறிவுக்கு 1000 கண்கள், ஹாம்ஃபோல்ட், குழந்தைகள் எப்படி உருவாகிறார்கள் உள்ளிட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் பல்வேறு தளங்களில் பொதுமக்களிடையே அறிவியல் பரப்புரையும் செய்து வருகிறார். இத்தகைய சிறப்பு அம்சங்களுடைய முனைவர் ஹேமபிரபா அவர்களை வீட்டுக்குள் விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. கேக்குது. கிளியரா இருக்கு. தேங்க்யூ. இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 2-3 மாசமா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பொதுவா என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நமக்கு வைக்கும்போது அங்க ஒரு குவைத்துல ஒரு நேரமாகவும் இங்க கிட்டத்தட்ட நமக்கு 8 மணிக்கிட்ட ஆயிடுறதுனால ஒவ்வொரு தடவையும் மாறி போயிட்டே இருந்தது. ஆனா இதுக்கப்புறமும் தள்ளி போடவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் சார் அவர் சொன்னதுமே இந்த டைம் செஞ்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தும் நிறைய அறிவியல் சார்ந்த பேச்சுக்கள், இல்ல நம்ம ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு காமிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலையும் இருக்கிறோம். அது மாதிரி நடந்தா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ் பேசுற மக்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம போய் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அறிவியல் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. அது இந்தியால இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், சென்னையில இருக்கலாம், இல்ல இன்னொரு சிற்றூர்ல இருக்கலாம், இல்ல உலகளவுலயும் இருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம அறிவியல் பார்வை கொண்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. ஒண்ணு வீட்டுக்குள் விஞ்ஞானி, இன்னொன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு அறிவியல் பார்வையோட எப்படி பாக்குறது அப்படிங்கிறது
அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் மட்டுமே அறிவியல் கத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பொதுவா எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்மளால ஒரு மூட நம்பிக்கையில இருந்து நம்மளால வெளிவர முடியும். ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி போலி அறிவியல் செய்திகள்ல இருந்து நம்மளால விடுவிச்சுக்க முடியும். அந்த விதத்துல இந்த இந்த முன்னெடுப்புக்கு அஹ், உறுதுணையா இருந்த இப்ராஹிம் சாருக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்லைட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. நம்ம நிறைய பேசுறதுக்கு நாம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். புரியுது, இது வந்து இன்டர்நெட்ல இருக்கிறதுனால எல்லாராலையும் எந்த அளவுக்கு பங்கு பெற முடியும் அப்படின்னு தெரியல. ஆனா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டு என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொண்டு போகும்போது இன்னும் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொல்றேன். இப்போ அஹ், இந்த உரையில கலந்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து பதில் சொல்லலாம். இதை பார்க்கும்போது இப்போ நான் வந்து ஒரு புகைப்படம் வச்சிருக்கேன். இதை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து கவனிக்கிறீங்க, பார்க்கும்போது கவனிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். பதில் சொல்லலாம், இல்ல சேட்லயும் போடலாம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. இந்த சைட்ல இருக்கதெல்லாம் விட்டுருங்க. இந்த கருப்பு இந்த புகைப்படம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் பார்த்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கிறீங்க, என்னெல்லாம் தோணும்? சாட்ல நண்பர்கள் பதிவு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டிங், கேண்டில். ஓகே, இந்த கேண்டில்ல வேற என்ன விஷயங்கள்லாம் பாக்குறீங்க? நெருப்பு, கேண்டில் அண்ட் ஃபயர். ஓகே, நெருப்புல வேற என்ன விஷயங்கள்லாம் பாக்குறீங்க? லைட்ஸ் திஸ் பிளேஸ். ஓகே, வெளிச்சத்தை கொடுக்குது. நெருப்பு இருக்கு, வெளிச்சம் இருக்கு. ஓகே, அந்த நூல் பாக்குறீங்க, திரி. மைக் ஆக்சஸ் கொடுக்கப்படல அப்படிங்கிறாங்க. ஓகே, வேக்ஸ். ஓகே, மெழுகு. இன்னும் கொஞ்சம் நண்பர்கள் வந்து இப்பதான் இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேக்ஸ். ஏர் வாண்ட்ஸ் டு ஃபயர். மைக் ஆக்சஸ் கொடுக்கலாமா வேண்டாமா சார்? நீங்க உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. கொடுக்கலாம், பட் ஆ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொடுங்க. ம். இல்ல எனக்கு ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல சார், அவங்க கேக்குறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் கேண்டில் இக்னைட்ஸ். எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல சார். ஒரு நிமிஷம் பாக்குறேன். இல்ல அந்த ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் கொடுத்தா நம்ம அவங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்து கொடுக்கலாம் சார். சரி, ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ம். பதில் சொல்ல விரும்புற நண்பர்கள் வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அடுத்து நம்ம வந்து டார்க், ராக்கெட், வெளிச்சம். கிட்டத்தட்ட க்ளோ அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். இருள் இருக்கிற இடத்துல வந்து அந்த கேண்டிலோட வெளிச்சமானது மக்களுக்கு வந்து வழி காட்டக்கூடியதாக ஒரு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா எடுத்துக்கலாம் மேம். சார் ஓகே, ஐ மீன் ஓகே சார், நல்ல பதில். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் பிலாசபி இல்லாம கொஞ்சம் சயின்ஸ் மட்டுமே இன்னைக்கு எடுத்துப்போம் சார். ஃபைன். மெல்டிங் மை செல்ஃப் கிவிங் லைட்ஸ் டு அதர்ஸ். ஓகே, நிறைய நம்ம வந்து ரொம்ப பிலாசபியாவும் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நண்பர்கள் வந்து ஒரு சில பதில் கொடுத்திருக்காங்க. பொதுவா நான் கவனிச்சதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு, திரி, வெளிச்சம், மெழுகு. இந்த பதில் தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே,
இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அது வந்து நீங்க கவனிச்சீங்களா? இல்ல அதுல ஓகே. ஆக்ஸிஜன் தேவை எரியறதுக்கு இதெல்லாம் ஓகே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அதெல்லாம் நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா, மேல ஒரு மாதிரி மெலிசா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப குண்டா இருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது, இது எனக்கு கொஞ்சம் குண்டா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த நெருப்புல மேல வந்து ரொம்ப பிரகாசமா மஞ்சள் கலர்ல இருக்கு. கீழ போக போக இந்த இடத்துல ஒரு மாதிரி கருப்பு கலந்த மாரி நம்ம கிரே கலர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. இன்னும் கீழ போக போக ப்ளூ கலர்ல இருக்கு. இன்னொன்னு திரி பார்த்தோம். திரி கீழ பார்த்தீங்கன்னா, கீழ வந்து மெழுகு ஒட்டிட்டு இருக்கு. நடுவுல வந்து கருப்பா இருக்கு. முனையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரகாசமா சிவப்பு கலர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி எரிஞ்சுட்டு இருக்கு. நெருப்பு வந்து கீழ் நோக்கி எரியல. இன்னொன்னு பாருங்க, இந்த இந்த மிளகு கீழ இருக்கு இல்லையா? அந்த எரிஞ்ச இடத்துல நமக்கு வந்து ஒரு குழி உருவாகி இருக்கு. மேடு உருவாகல, குழி மாரி உருவாகி இருக்கு. அந்த நெருப்புக்கும், ஆ மிளகுக்கும் பார்த்தீங்கன்னா, இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இப்ப நான் மவுஸ் வச்சிருக்க இடம் தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடைவெளி இருக்கு. அதனால தான் அந்த மெழுகு அப்படியே அது கொஞ்சம் வந்து திரியில மெழுகு ஏறி இருக்கு. கரெக்ட்டா? அதே மாரி எல்லாரும் சொன்ன மாதிரி, இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பின்னாடி வந்து கருப்பு கலர்ல இருக்கிறதுனால தான் நம்மளால இத வந்து தெளிவா பார்க்க முடியுது. இந்த இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ இந்த திரி பார்த்தீங்கன்னா, இந்த திரிய சுத்தி இந்த இடத்துல இவ்ளோ சிவப்பா இருக்கு. இந்த ஒளிய சுத்தியே பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஓரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃப்யூஸ்டா ஒரு மாரி மங்குன மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் இத எதுக்காக கேட்கிறேன் அப்டின்னா, அறிவியல் அப்படிங்கிறது இதுதான். ரொம்ப எளிமையானது. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்கா பார்க்காம, யாராவது ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து சொல்றோம் அப்படிங்கிறத எடுத்துக்காம, நம்ம ஒவ்வொரு விஷயமா கூர்ந்து கவனிச்சு, ஒவ்வொரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமா வசப்படும். இப்போ இது வீட்டுக்குள் விஞ்ஞானி, அதுவும் குறிப்பா வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் சிறுவர்களுக்காகவும், இல்ல சிறுமிகளுக்காகவும், நீங்க வந்து குழந்தைகளுக்காக நீங்க வந்து அறிவியல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இல்ல வந்து ஒரு விஞ்ஞானி உங்க வீட்ல இருந்து உருவாகணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள தான் நம்ம பண்ணணும். முதல்ல ஏதாவது ஒரு படம். இப்போ நான் இந்த பிரசன்டேஷன்ல நான் நெறைய சொல்றேன். ஏன் இந்த மாதிரி வடிவம் இருக்கு? என்ன நடக்குது? இந்த ஒவ்வொரு கலருக்கும் என்ன காரணம்? இது எல்லாமே வந்து ஒரு பப்ளிக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நான் அந்த அளவுக்கு நான் விளக்க ட்ரை பண்றேன். நான் இதுக்கு ஒரு உதாரணமா தான் இத சொல்றேன். இப்போ நீங்க நெறைய விஷயங்கள் அந்த மாரி எடுக்கலாம். நீங்க நெறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ராமன் விளைவு இருக்கு. ஒரு வானம் இருக்குன்னா, ஏன் அது நீல கலர்ல இருக்கு? ஏன் அது சிவந்த நிறத்துல இருக்கு சில நேரம்? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயி இப்ப அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லையா? அப்போ நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள எதுக்கோ நடக்குது, ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்காம, நம்ம எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால அறிவியல புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்க வீட்ல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விளையாட்டு மாரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 புகைப்படங்கள காமிக்கலாம். உங்க வீட்ட சுத்தி இப்ப எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல புத்தகங்கள் இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு பேனா இருக்கு. என்னென்னமோ இருக்கு. இல்ல வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்க மைக் இருக்கு. ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஒரு பென் டிரைவ் இருக்கு. ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்னா, அதுல நம்ம நெறைய விஷயங்கள் இப்ப நீங்க வந்து இது மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க வந்து 1 ஆர் 2 இமேஜஸ் நீங்க வந்து ஒரு 2, 3 புகைப்படங்கள எடுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ கவனிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லிக் குடுத்துட்டு, நீங்க அவங்க முன்னாடி ஒரு 5 படம், ஒரு 10 புகைப்படங்கள காமிச்சீங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லாம என்னென்னமோ கேள்விகள் கேட்பாங்க. எதெதையோ குறிச்சு வைப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்டின்னா, அறிவியல் இந்த மாதிரியான விஷயத்துல, நம்ம வந்து எல்லாத்துக்கும் பதில் இருக்குமா அப்டின்னா, எல்லாத்துக்கும் பதில் கிடையாது. ஆனா, ஒரு நோட்ல எழுத சொல்லுங்க. இந்த மாரி ஒரு புகைப்படத்த காமிச்சு, இன்னைக்கு நான் வந்து கேண்டில பார்க்கும்போது எனக்கு இத்தன விஷயங்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்க வீட்ல ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு. இல்ல வேற ஏதாவது ஒரு விளக்கு இருக்கு. அங்கேயுமே இதே மாரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அங்க வந்து அதே மாரி தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்ல விளக்கு இருக்கும். விளக்குலயும் அதே மாரி தான் இருக்கா? அ கேண்டில்ல எப்படி இருக்கு? விளக்குல எப்படி இருக்கு? ஏன்னா எரியும்போது அந்த இடத்துல குழி விழுகலையே! அங்க என்ன இருக்கு? அது மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சு, நம்ம மத்த விஷயங்கள பார்த்து, பார்த்து ஒரு நோட்ல கேள்விகள மட்டும் எழுதிட்டே வாங்க. நான் இதை கவனிச்சேன். இது ஏன் நடக்குது? இத கவனிச்சேன். இது ஏன் நடக்குது? பதில் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்க கேள்வி மட்டும் கேட்க ஆரம்பிச்சாலே போதும். தானாவே போக, 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 போக அவங்களுக்கான பதில் வந்து வர ஆரம்பிக்கும்.
ஓகே. நம்ம வந்து இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். இது வந்து ஒரு புத்தகத்துல இருந்து நான் எடுத்தது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுனால, நான் இத ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சு அத எடுத்தேன். இதனுடைய தலைப்பே என்ன அப்படின்னா, கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் அ கேண்டில். தமிழ்ல வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க, அறிவியல் பலகை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு மூலமா இந்த புத்தகத்துடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருக்கிறத வாசிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாசிக்கலாம். இத பத்தின ஒரு யூடியூப் லெக்சர்ஸுமே இருக்கு. வெறும் ஒரு கேண்டில் ஒரு நம்ம வந்து எவ்ளோ ஈஸியா சொல்றோம் இல்லையா? வீட்ல வந்து ஒரு கேண்டில் இருக்கு, ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு. அத பத்தி மட்டுமே அதிலிருந்து எத்தன அறிவியல கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு YouTubeல மொத்தம் ஒரு 6 வீடியோஸ்ன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ விஷயங்கள் வந்து நம்ம அதிலிருந்து கத்துக்கலாம். அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸும் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க நீங்க போய் பார்க்கலாம். நமக்கு ஒன்னொன்னா இந்த இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வராங்க? அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள் ஒரு விஞ்ஞானிய உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம்? எப்படி விடை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, அ நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த புத்தகத்த ஆக்சுவலா இது வந்து ஒரு புத்தகமா கிடையாது. இது வந்து என்ன அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு அ நீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய யுனிவர்சிட்டி இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கும். இப்ப நாங்கலாம் இங்க இருக்க இன்ஸ்டிடியூட்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, என்னைக்காவது ஒரு நாள், இப்ப வருஷத்துல 1 நாள், இல்ல மாசத்துல 1 நாள் அந்த மாரி வந்து வெளியில இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து குழந்தைகள கூப்ட்டு வருவாங்க. இல்ல அப்டின்னா சில நேரங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் வந்து பொதுமக்களுக்கு ஓப்பன் டே, பப்ளிக் டே அப்டின்னு சொல்லிட்டு பொதுமக்கள வந்து நம்ம இந்த மாரி அறிவியல் ஆய்வு நிறுவனங்களுக்கு வந்து உள்ளார கூட்டிட்டு வந்து, இங்க இத்தன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிப்போம். இது எதுக்கு அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்க நிறுவனங்கள்ல என்ன மாதிரியான ஒரு அறிவியல் ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அறிவியல் ஆர்வத்த தூண்டுறதுக்காகவும், இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நடத்துவாங்க. இப்போ மைக்கேல் ஃபாரடே, நீங்க வந்து இந்த பேர கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அளவுலயாவது இந்த பேர கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அவரு வந்து அ அ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்ற மாரி மின் சார்ந்த விஷயங்கள், மின்காந்தம் சொல்லிட்டு எலக்ட்ரோ மேக்னடிசம் சார்ந்து, இன்ஃபாக்ட் சொல்லப்போனா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ் மாரி நெறைய விஷயங்கள் அவர் சொல்லப்போனா ஒரு வேதியியல் நிபுணராவும் இருந்திருக்காரு. ஒரு பிசிக்ஸ் சைடுமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு. நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரு ஆனா ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது இவருக்கு ஒழுங்கா பேச வரல. ஒழுங்கா வந்து இந்த மத்த குழந்தைங்களோட சேர்ந்து அவரால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள்லாம் கிண்டல் பண்ணவும், அவரு வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு வந்து வேலைக்கு போயிடுறாரு. அங்க பிரிண்ட்க்கு வர புத்தகங்கள படிச்சு, படிச்சு, படிச்சு அதுல இருக்கிற அறிவியல் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு, அடுத்தடுத்து அவர் என்ன மாரி ஆனாரு அப்படிங்கிறதுக்கு, இந்த புத்தகத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து மைக்கேல் ஃபாரடே பை சார்லஸ் லுட்விக். இந்த இந்த புத்தகத்தையும் படிக்கலாம். நான் இத எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபாரடே வந்து இப்ப எப்படி நாங்க வந்து சொல்றோம் இல்லையா? ஒரு பொதுமக்களுக்கு வந்து நாங்க ஒரு லெக்சர் குடுக்குறோம்ல. இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா? அதே மாதிரி அவரு ஒரு அறிவியல் நிபுணரா இருந்தவரு, பொதுமக்கள இந்த மாதிரி கூப்பிட்டு, நம்ம அவருடைய ஆய்வு சார்ந்தோ, இல்ல வந்து மக்களுக்கு எது தேவையோ அத பத்தின விஷயங்களையும் பேசினது தான். அவரு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி அவரு பேசினதுடைய உரை தான் இந்த புத்தகத்தோட தொகுப்பு. புத்தகம் வந்து கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் அ கேண்டில். இதுல இருக்க தொகுப்பு என்ன அப்டின்னா, அவர் குடுத்த லெக்சர்ஸ் தான் இதுல இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் விட, இன்னும் நெறைய விஷயங்களும் அதுல அவரு சொல்லியிருக்காரு. நம்ம நேரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ மாஸ்ன்னு சொல்லுவோம். டென்சிட்டி அப்டின்னா அதனுடைய திண்மம் என்ன இருக்கு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து வெப்பம் வந்து எப்படி கடத்தப்படுது? கீழ இருக்கிற மெழுகு எப்படி மேல ஏறி திரி மேல ஏறி எப்படி அது எரியுது? அப்படின்னு சொல்றது கேபிலரி ஆக்ஷன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பெருசாவும், மேல போக போக சின்னதாவும் இருக்கு அப்டின்னா, அப்போ அத சுத்தி இருக்கிற காற்றினுடைய இயல்பு எப்படி இருக்கு? அதனுடைய போக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதிரியான வடிவம் வரும். சோ அதெல்லாம் கன்வெக்ஷன் கரண்ட்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி மாரி வந்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த மெழுகு உருகுது? எப்படி வந்து இந்த ஆவி மாதிரி நமக்கு எப்படி கிடைக்குது? இந்த மாரி கம்பஷன் ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு மெழுகுவர்த்திய வச்சு மட்டுமே நம்மளால கத்துக்க முடியும். இப்போ நீங்க நெறைய பேர் வந்து சாட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அ இந்த மாரி ஆக்ஸிஜன் தேவ எரியறதுக்கு அப்டின்ட்டு. இப்போ ஆக்ஸிஜன் அப்டின்னதுமே ஓகே. நெருப்பு எரியணும் அப்டின்னா ஆக்ஸிஜன் தேவ புரியுது. இன்னொரு விஷயம் நமக்கு இமிடியேட்டா என்ன ஞாபகம் வரும்?
ஹியூமன் ரெஸ்பிரேஷன், நம்மளுடைய மூச்சு இருக்கு இல்லையா? சோ அத பத்தின விஷயங்களுமே நம்ம இந்த ஒரே ஒரு மெழுகுவர்த்தி அப்படிங்கிறத பத்தி நீங்க நிறைய கேள்வி கேட்க கேட்க உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தோ, இல்ல இப்போ நீங்க வந்து உங்க குழந்தைகள் கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க கேள்வி கேட்கறத பொறுத்தே நீங்க வந்து அவங்களுடைய ஆர்வம் கூட என்னன்னு கத்துக்கலாம். ஏன்னா அவங்களுடைய டைரக்ஷன் வந்து என்னன்னா, நமக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, நமக்கு தெரியாமயே நம்ம கவனிக்கிற விஷயமும் சரி, நம்ம கேள்வி கேட்கிற விஷயமும் சரி, அத நோக்கியே போகும். அத பொறுத்து கூட நம்ம வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அ கேட்க சொல்லலாம். அப்புறம் நேச்சர் ஆஃப் கேஸஸ். இப்போ வந்து நெறைய இப்போ நம்ம சுத்தி வந்து ஆக்ஸிஜன் இருந்தா தான் எரியும் அப்படின்னா, எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஸிஜன் என்ன ஆகுது? ஒருவேளை சுத்தி வந்து ஆக்ஸிஜன் இல்லன்னா என்ன ஆகும்? அது மாதிரி நம்ம வந்து இந்த வாயுக்களுடைய இயற்கை அத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆ மெழுகு நம்ம ஒண்ணு சொல்றோம். இந்த இடத்துல நம்ம மெழுகு இருக்கு. நம்ம மெழுகுவர்த்தியா வாங்கும்போது நம்ம வந்து சாலிட்னா வந்து ஒரு திடப்பொருளா தானே இருக்கு. ஆனா இந்த உருகுன இடத்துல எப்படி இருக்கும்? நமக்கு வந்து திரவ நிலைக்கு மாறிடும் இல்லையா? அதுதான் மோல்டன் வேக்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திட 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 நிலையில இருந்தாலும் சரி, திரவ நிலையில இருந்தாலும் சரி. இந்த மெழுகு அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன்னு சொல்றோம். அந்த ஹைட்ரோ கார்பன் திட நிலையில இருந்தாலும் சரி, திரவ நிலையில இருந்தாலும் சரி. அதாவது சாலிட் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, லிக்விட் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, இல்ல மோல்டன் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, அது வந்து எரியாது. என்ன ஆகுது அப்படின்னா, கீழ இருக்கிற மெழுகு கொஞ்சம் கொஞ்சமா உருகி, இந்த திரி வழியா மேல ஏறி, அந்த வெப்பத்துல இந்த இந்த இடத்துல சிவப்பா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அது ஆவியாகி, அதுக்கப்புறமா தான் எரியுது. சோ வேப்பரா இருக்கிற வேக்ஸ் மட்டும் தான் நமக்கு ஆவியான பிறகு தான் ஹைட்ரோ கார்பன் வந்து நமக்கு ஒரு எரிபொருளா நமக்கு வந்து மாறுது. இப்ப நம்ம கிட்டத்தட்ட வீட்ல இருக்கிற கேஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கேசியஸ் ஃபேஸ்ல தான் இருக்கு. நமக்கு வந்து இம்மீடியட்டா அது எரிஞ்சிருது. இப்போ நீங்க வந்து விளக்கு பத்த வைக்கிறீங்க. இல்ல வந்து ஒரு மெழுகுவர்த்தி பத்த வைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு தீப்பெட்டியில இருந்து ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வச்ச உடனே அடுத்த செகண்ட் அது வந்து எரியாது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓகே அந்த திரியில வந்து மெழுகு தடவி வைப்போம். இல்ல அப்டின்னா ஒரு விளக்கு பத்த வைக்கிறோம்னா, அந்த விளக்குடைய நுனியில வந்து நம்ம எண்ணெய வைப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்ததுக்கு அப்புறமா தான் எரியும். அட்லீஸ்ட் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் அது வந்து எரியும். இதே நீங்க உங்க வீட்ல வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கு. நீங்க வந்து அந்த அடுப்பு வருது. டக்குனு பத்த வச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு எரியுமா? எரியாதா? இத ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு மெழுகோ, இல்ல வந்து ஒரு நம்ம யாரோ அதுல எழுதுறாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு மெழுகா இருந்தாலும் சரி, அது எண்ணெயா இருந்தாலும் சரி, 2மே அந்த திரி வழியா ஏறி அந்த நுனியில இருக்கும்போது, நீங்க பத்த வைக்கிற நெருப்புல இருந்து, இந்த வெப்பத்தினால அந்த நுனியில இருந்த மெழுகு வந்து எப்ப ஆவியாகுதோ, அதுக்கப்புறமா தான் நமக்கு பத்துது. அதனால தான் அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வருது. இதே நம்ம வந்து வேற எங்கேயாவது ஒரு கேஸா இருக்கும்போது அப்படின்னா, நமக்கு அந்த மாரியான விஷயங்கள் தேவைப்படாது. சோ, நம்ம வந்து ஒவ்வொரு நிலையிலயும் நமக்கு வந்து இப்ப ஒரு பொருள் வந்து இது எரிபொருளா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் கூட இதனுடைய அடிப்படையில இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்தடுத்த அளவுக்கு நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் வந்து ஒரு பொதுவா ஒரு பதில் சொல்லிட்டேன். இப்ப இன்னும் இன்னும் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? அது ஏன் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போணும்? அது ஏன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆவியாற மாரி நமக்கு எதுக்கு ஆகணும்? அப்ப மட்டும் தான் அது ஏன் எரியுது? அப்ப இன்னும் அடுத்தடுத்த கேள்விகள கேட்க நமக்கான பதில்கள் நல்லா வரும். இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுனால, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இத நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டா தான், நாளைக்கு நீங்க வந்து ஒரு ராக்கெட்டுக்கு நீங்க ஒரு ஃபியூயல் தயாரிக்கணும் அப்டின்னா, இந்த இந்த பொருள் எரிபொருளா தான் இருக்குமா? இல்லையா? அப்டின்றத தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த கேள்வி வந்து இந்த அடிப்படையில இருந்தே வர ஆரம்பிச்சு. இப்போ வீட்டுக்குள் விஞ்ஞானி அப்டின்னா, இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளார தான் இருக்கு. ஆனா, அந்த கேள்விகள நம்ம வந்து அடுத்தடுத்து கேட்க, நம்ம வந்து எங்கேயோ இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத நம்மளால நம்மளால ஓரளவாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் இல்ல வந்து அவங்க ஆய்வுகள் பண்ணும்போது, அவங்க இன்னும் பெரிய அளவுல வளர்ந்துற போறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரி. திரி வழியா அந்த மெழுகு மேல ஏறி போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம எங்கேயாவது மேல ஏறி போறத பார்த்துருக்கோமா? எல்லாமே கீழ தானே வரும் கிராவிட்டி அப்டின்னா. இந்த கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா ஒரு சில டைம் நம்மளால போக முடியும். அதுக்கு பேரு தான் கேபிலரி ஆக்ஷன். இப்ப நீங்க வந்து குட்டி ஸ்ட்ராவ வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நீரினோட மட்டத்த விட எப்பவுமே கொஞ்சம் அதிகமா அதால வர முடியும். இந்த மாதிரியான விஷயத்துக்கு பேரு கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கேபிலரி ஆக்ஷன்னா என்ன? இந்த கேபிலரி ஆக்ஷனால என்னலாம் பண்ண முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து நீங்க நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இது மேபி பாட புத்தகத்திலேயே வருது அப்படிங்கிறனால, நமக்கு வேப்பரைஸ்ட் வேக்ஸ் நம்ம எரியணும்னா கூட சுத்தி நமக்கு வந்து ஆக்ஸிஜன் இருக்கணும் அப்படின்ட்டு.
ஓகே. எரியும் போது ஆக்ஸிஜன் இருக்கு அப்படிங்கிறது ஓகே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து நெறைய வண்ணம் இருக்கு அப்படின்னு. எல்லோ கலர், கிரே கலர், ப்ளூ கலர் இந்த மாரி நெறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சுத்தி என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறதையும் எல்லாம் நோட் பண்ணதுக்கு அப்புறம், இன்னும் பல ஆய்வுகள் மூலமா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆ இந்த இடத்துல ஸ்லைட்ல போடல. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கலர குடுக்குறதுக்கும், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் காரணம். ஏன் அப்படின்னா, அத சுத்தி இருக்கிற இப்போ வந்து ஆக்ஸிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த அந்த இடத்த சுத்தி என்ன மாதிரியான மூலக்கூறுகள்லாம் இருக்கோ, அத பொறுத்து அந்த வண்ணங்களும் மாறும். அப்ப என்னென்ன மூலக்கூறு என்ன மாதிரியான வண்ணங்கள கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சைட்ல இல்ல. பட் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த வடிவம் பார்த்தீங்களா? இப்ப வந்து கிட்டத்தட்ட நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா? ஒரு திலகம் மாரி இதுல இருக்கு. இப்போ இது ஏன் அப்டின்னா, காத்து இந்த இடத்துல சூடாயிடுச்சு. கீழ வந்து இன்னும் சூடா இருக்கு. இப்போ நீங்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த நடுவுல ரொம்ப சூடா இருக்கு. கீழ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதா இருக்கு. சோ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால சுத்தி இருக்கிற காத்தினுடைய அடர்த்தி வந்து என்ன ஆகும்? மாறும். இப்போ மேல வந்து நெறைய சூடா இருக்கு. கீழ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ மேல சூடாக ஆக காத்தினுடைய அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப கீழ இருக்க காத்து என்ன ஆகுதுன்னா, மேல் நோக்கி போகுது. அப்படி மேல் நோக்கி போறதுனால தான் நமக்கு வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி மாறுது. இப்போ காற்று எந்த மாதிரியான எப்படி சுழற்சி இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? நாளைக்கு நீங்க வந்து ஒரு வெதர் படிக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு கிளைமேட் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நெனச்சா கூட, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல காத்து எப்படி போகுது? ஏன் அடர்த்தி மாறுது? அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கு? வெப்பநிலைய பொறுத்து எப்படி மாறுது? இது எல்லாமே வந்து அத பொறுத்து தானே வருது. ஓகே. இன்னொன்னு, அ நீங்க சின்ன வயசுலலாம் இந்த மாரி யோசிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இப்ப கூட நீங்க வந்து கடையில வாங்கலாம். ஒரு மெழுகு வந்து இந்த மாரி அழகா கண்ணாடி டப்பாக்குள்ளார போட்டு, அழகா வந்து இந்த மாரி மெழுகு இருக்கும். இப்போ அ உருகுன மெழுகு தான் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம நெறைய நெனச்சிருப்போம். அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மெழுக தூக்கி வெளியில வைக்கிறோம். இந்த கண்ணாடி டப்பா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில நம்ம பொதுவா வைப்போம் இல்லையா? நம்ம இப்போ இந்த வீடுகள் எல்லாம் அப்படிதான் வைப்போம். இப்போ கண்ணாடி டப்பா இல்லாம இந்த மெழுகு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எரிஞ்சு கிட்டத்தட்ட இல்லாம போயிடுது. இப்போ கண்ணாடி டப்பாக்குள்ளார மெழுகு வச்சேன் அப்படின்னா, எப்பயுமே அந்த மெழுகு அப்ப உருகி, உருகி உள்ளாரையே தானே இருக்கணும். உருகி, உருகி உள்ளார தானே இருக்கணும். கரெக்ட் தானே? நீங்க இதுவரைக்கும் இந்த மாரியான ஒரு மெழுகுவர்த்தி பயன்படுத்தியிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் என்ன? யாராவது பகிர்ந்துக்கோங்களேன். சாட்ல அனுப்பிச்சாலும் சரி, இல்ல நீங்க பேசினாலும் சரி. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு. ஆஸ்க் டூ அன்மியூட் குடுக்குறேன். ஆனா எனக்கு இப்ப ஒர்க் ஆவல. யாராவது அத குடுக்க முடியுமா? ஏ அப்படின்னு ஒருத்தர் வந்து கை தூக்கியிருக்காரு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதா? இப்போ நம்ம ஒரு மெழுகுவர்த்திய கண்ணாடிக்குள்ளார வச்சிருக்கோம். அப்படின்னா, நம்ம ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி வச்சா என்னைக்குமே அத நம்ம அதாவது கடைசி வரைக்கும் அத பயன்படுத்திட்டே இருக்கலாமா? புதுசா மெழுகுவர்த்தி வாங்க அவசியமே கிடையாதா? ஏன்னா வெளியில வைக்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். நெறைய உருகி இந்த மாரி உருகி போயிடுறத பார்த்திருக்கோம். இதே கண்ணாடிக்குள்ளார வச்சு நான் இந்த மாரி எரிக்கிறேன்னா என்ன ஆகும்? வேப்பரைசேஷன். மெழுகு ஆவியாகிடும். நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா? மெழுகு ஆவியாகிடும். ஆவியான மெழுகு தான் நமக்கு இந்த ஒளியவே தரும். உருகுன மெழுகு தராது. ஆவியான மெழுகு தான் நமக்கு வந்து அது தருது. அப்போ நீங்க கண்ணாடிக்குள்ளார வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி என்ன ஆகும்? ஆவியாகி அதுக்கப்புறம் அது வந்து எரிஞ்சிருது. அப்போ அந்த எரிபொருள் தீர்ந்து போயிடுது. அப்போ நீங்க இதுக்குள்ள வச்சாலும் நமக்கு வந்து சீக்கிரமா தீர்ந்து தான் போகும். நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நானே யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து கண்ணாடிக்குள்ளார வச்சோம்னா, அந்த மெழுகு உருகி, உருகி அதுக்குள்ளாரயே இருக்குமே! அப்போ வந்து அப்போ ஒரு வீட்ல ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுட்டா, அதுக்கப்புறம் வருஷக்கணக்குல மெழுகுவர்த்தி திருப்பி வாங்கவே தேவையில்லையா? அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த மாதிரியான இது கிடையாது. ஆ. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்போ காற்று வந்து கீழ இருந்து மேல போகுது. அதுக்கேத்த மாரி தான் நமக்கு இந்த ஷேப் வருதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து கிராவிட்டியே இல்லாம
மேல போறோம். 0 கிராவிட்டி இல்ல மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பேஸ்க்கு போறோம். அங்க போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. நம்ம விஞ்ஞானிகள் இப்படிதான். ஏதாவது ஒரு கேள்விய வந்து கேட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சுத்தி என்ன ஆகுது? காத்தே இல்ல. அப்ப எதுவும் கீழ இருந்து மேல போல. அப்ப என்ன ஆகும்? அங்க போனா ஒளியினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஏதோ ஒரு 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 அரை பந்து மாதிரி நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். அண்ட் இன்னொன்னு சுத்தி இருக்கிற கொஞ்சம் காற்ற எடுத்துட்டு நீங்க உடனே கேள்வி கேட்கலாம். அங்க தான் காத்தே இல்லையே, ஆக்ஸிஜனே இல்லையே அப்படின்ட்டு. நீங்க சுத்தி அந்த இடத்த ஆக்ஸிஜன் ஃபில் பண்ணி வச்சாலும், அந்த ஷேப் வந்து இந்த மாரி இருக்கும். கொஞ்ச நேரம் சுத்தி அந்த நீங்க ஃபில் பண்ண ஆக்ஸிஜன் தீர்ந்து போச்சு அப்படின்னா, அந்த நெருப்பு எல்லாம் மொத்தமா அணைஞ்சு போயிடும். இன்னொன்னு பார்த்தீங்களா? அந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அங்க வேற ஒரு அந்த அங்க சுத்தி இருக்கிற வாயுக்கள எடுத்துட்டு எரிஞ்சாலும், அங்க கார்பன் நெறைய இல்ல. அந்த மாரியான காரணங்களால உங்களுக்கு வந்து வெறும் ப்ளூ கலர் மட்டும் தான் உங்களுக்கு வருது. சோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆக்சுவலா இத நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் கூட நெனச்சுக்க மாட்டீங்க. ஏன்னா வீட்ல வந்து திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா பத்த வைக்கிறதுக்காகவும், இல்ல வந்து ஒரு அழகாக இருக்கிறதுக்காகவும், இல்ல வந்து வீட்ல வந்து ஒரு பிரேயர் அப்போ நமக்கு தேவைப்படுறதா மட்டும் தான் இந்த மெழுகுவர்த்தி எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஆனா, அதையே நம்ம வந்து இந்த மாரியான கேள்விகள்லாம் கேட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நம்மளால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்க முடியுது பாருங்க. இந்த மாரி நெறைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல போனா, இங்க நடக்கிற ஒரு சின்ன விஷயம் ஸ்பேஸ்க்கு போனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் நீங்க இன்னொன்னு கூட செஞ்சு பார்க்கலாம். வீட்ல வந்து சிலந்தி வலை, நீங்க ஒட்டடை அடிக்கிறதுக்கு முன்னாடி சிலந்தி வலை வந்து இருந்தா பாருங்க. இல்ல எங்கேயாவது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிலந்தி வலைய நோக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, சிலந்தியுடைய ஆ பொசிஷன் வந்து எப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்பேஸ்ல இருக்கும்போது அதுக்கு வந்து அது வந்து அ கிராவிட்டிய உணர்ந்து தான் அது வந்து கட்டும். மேல போனா கிராவிட்டிய உணராம அது வந்து இஷ்டத்துக்கு கட்டுனதெல்லாம் கூட இருக்கு. இங்க இருக்கும்போது எவ்வளோ அழகா நம்ம வந்து ஒரு சிலந்தி வலைய நம்ம வந்து பார்க்குறோம். ஆனா அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்லாம் இல்லாம ஸ்பேஸ்க்கு போனா கிராவிட்டி எங்கன்னு தெரியாம கட்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள கூர்ந்து கவனிச்சாலே நம்ம வந்து நெறைய விஷயங்கள நம்மளால தெரிஞ்சுக்க இன்னும் இதுல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நமக்கு நேரம் இருக்கு. அதனால ஒரு சில இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போலாம். இப்போ ஸ்மோக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சில சமயம் வந்து ஆ ஆ இந்த மாரி ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஸ்மோக் வரும். சில சமயம் பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல ஒரு ஸ்மோக் வரும். இப்ப இதெல்லாம் எதுக்காக அப்டின்னா, நீங்க சில சமயம் டக்குனு அணைச்சதுமே இம்மீடியட்டா நீங்க வந்து உங்க நெருப்பு கிட்ட கொண்டு போனீங்க அப்டின்னா, தீக்குச்சிய கொண்டு போனீங்கன்னா, டக்குனு பத்திக்கும். சில சமயம் பத்திக்கவே பத்திக்காது. இப்ப எப்படின்னா, நீங்க அணைச்சத பொறுத்து சுத்தி அந்த ஸ்மோக் வருது இல்லையா? புகை வருது இல்லையா? அதுல என்ன மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, இம்மீடியட்டா பத்திக்குமா? இல்ல பத்திக்காதா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள நம்மளால கவனிக்க இத பத்தின எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா யூடியூப் வீடியோஸ் அதையும் போய் பாருங்க. இப்போ இது என்னன்னா, அ அப்போ மைக்கேல் ஃபாரடே குடுத்தத வந்து இப்போ கொஞ்சம் தொகுத்து அ மிஸ்டர் டாக்டர் வில்ஹேமக் அண்ட் இவங்க டெகாஸ்ட் 2 பேரும் வந்து அந்த ஒரு புக்கா குடுத்துருக்காங்க. யூடியூப் வீடியோஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். யாஹ்! ஆ ஓகே. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் டீச்சர்ஸா இருப்பீங்க அப்படின்றதுனால, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டூ ஸ்டூடண்ட்ஸ் இத வச்சு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அப்சர்வேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சீயிங். நான் வந்து கேட்டேன். இத பார்த்ததுமே நீங்க என்ன கவனிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நான் வந்து இப்போ நீங்க இது மாரி ஒரு பெருசா ஒரு புகைப்படம் எடுத்துட்டு போயி, ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு சார்ட் மாரியோ போட்டு, நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து இதே மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய சொல்லலாம். நான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளா குடுக்குறேன். நீங்க வந்து நெறைய என்னென்ன புகைப்படங்கள் உங்களுக்கு ஆர்வமூட்டக்கூடியதா இருக்கோ, இது மாரி எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு, அதனுடைய கேள்விகள் எல்லாம் நீங்க வந்து கேட்க சொல்லலாம். ஒரு கேண்டில் வந்து எரியறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி? எரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன கேள்வி? இந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள் வந்து அவங்கள நம்ம செய்ய சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஸ்பைரல் ரொட்டேஷன் என்னன்னு அப்டின்னா, ஒரு பேப்பர வந்து இந்த மாதிரி ஆ இந்த ரைட் சைட்ல தெரியுதான்னு தெரியல. நீங்க இந்த மாரி அடுத்தடுத்து வரா மாரி கட்டிட்டீங்கன்னா, கீழ கேண்டில் எரிய விட்டீங்கன்னா, இந்த மாரி ஸ்பைரல் வந்து அப்டியே சுத்த ஆரம்பிக்கும். ஒரு பேப்பர் தான் இந்த மாரி சுத்த ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன அப்டின்னா, மேல இருக்கிற அந்த காற்றினோட அடர்த்தி மாறும்போது, நம்ம பேப்பர் இந்த மாரி தொங்க விடும்போது, அது வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து ஒரு கேண்டில வச்சே நம்ம வந்து நெறைய விஷயங்கள அவங்களுக்கு சொல்லி தரலாம். கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 6த், 7த்ல இருந்து சர்ஃபேஸ் டென்ஷன், கேப்லரி அதெல்லாம் வரும்போது கூட, நீங்க இத எடுத்துட்டு போயிட்டு, இந்த மாரியான விஷயங்கள நீங்க சொல்லி தரணும். இப்போ பொதுவாவே என்ன நான் இன்னொன்னு சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க வந்து பார்த்து ஒண்ணு செய்றத விட, ஒரு கிளாஸ்ல சின்ன சின்னதா ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட் செய்ய முடிஞ்சதுன்னா, அந்த மாதிரி நீங்க செஞ்சு காமிங்க. இப்போ நெருப்பு எடுத்துட்டு போனா பிரச்சனை, ஸ்கூல்ல வந்து பிரச்சனை வரும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு காயின் மேல ஒரு வாட்டர் ட்ராப் போட்டுட்டு, அது என்ன ஆகுது அப்டின்னு கேட்டுட்டு, அதுலருந்து நீங்க கனெக்ட் பண்ணி கூட மத்த கேள்விகள வந்து நீங்க கேட்கலாம். யாஹ்!
அப்புறம் என்னுடைய ரிசர்ச் என்ன அப்படின்றத லைட்டா சொல்றேன். நம்ம ஆனா ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இப்போ நம்ம வந்து நீங்க இந்த எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இன்னைக்கு வந்து மின்சாரம் தயாரிக்கிறது வந்து என்னென்ன சோர்ஸ்ல இருக்கோ எல்லாமே செய்ய முடியுமான்னு பாக்குறோம். இப்போ என்னுடைய ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படுது. இப்ப நம்ம ஒரு போன் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து டச் பண்ணா அதுக்கு வந்து எப்படி தெரியுது கரெக்டா. இப்போ நம்ம ஸ்கின் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஆர்கான், நமக்கு வந்து அது தெரியும். சோ நமக்கு வந்து நம்ம தொட்டா அது வந்து அந்த சென்சரி ஆர்கன் வந்து நமக்கு அதை கொடுக்குது. இதே ஒரு போனுடைய ஸ்கிரீனுக்கு எப்படி தெரியுது? அப்போ அந்த போனுடைய ஸ்கிரீனுக்கு வந்து நம்ம டச் பண்ணது தெரியுது அப்படின்னா, அது ஏதோ ஒரு வகையில ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலா அங்க கொண்டு போய் குடுக்குது. சோ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பொருள் தேவை? இந்த மாதிரி ஒரு மின்னணு சாதனத்துக்கும், இல்ல இந்த மாதிரி ஒரு நவீன சாதனங்களுக்கு தேவையான பொருட்கள் பத்தின அறிவியல். அதெல்லாம் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில வருது. இன்னொன்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாமே வந்து அணுக்களால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். அந்த அணுவினுடைய அமைப்பு, ஒவ்வொரு அணுவினுடைய அமைப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வெளியில இருக்க விஷயங்கள் நெறைய மாறும். நான் வந்து அந்த நானோமீட்டர் சைஸ்ல இருக்கிற விஷயங்கள கூட நம்ம தெளிவா பார்த்து, அதனால தான் இந்த பொருளுடைய பயன்பாடு இப்படி இருக்கு. அதனுடைய பண்பு இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதும் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதி. ஓகே. சயன்ஸ் இஸ் இன்டர் டிசிப்ளின் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு இதுல தான் அ அ என்னது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு இதுல மட்டும் தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து சயன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே ஒரு ஒரு குளோஸ்டாவே இல்ல. நீங்க ஒரு விஷயத்துல இருந்து தொடர்ந்து கேள்வி கேட்க கேட்க, இன்னொருத்தருடைய அறிவையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பல்துறை சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த உருவாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அநேகமா இந்த கருத்து இதனுடைய விஷயங்கள நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம கேண்டில்ல ஆரம்பிச்சோம், கேஸுக்கு போனோம், கெமிஸ்ட்ரிக்கு போனோம். திருப்பி வந்து ஆக்ஸிஜன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள இணைச்சு தான் ஒரு அறிவியல் கருத்து அப்படிங்கிறது வந்து உருவாகும். அ அது வந்து நம்ம எப்பவுமே யோசிச்சு ஓகே நம்ம வந்து கேள்வி பதில்களுக்கு போலாம்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சில புத்தகங்கள். நீங்க முன்னுரையிலயும் சொன்னாங்க. அதனால இத பத்தி எதுவும் பேச தேவையில்ல. நம்ம கேள்விகளுக்கு போலாம்னு நெனைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டூ ஈச் அதர் அண்ட் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். கரெக்ட் தான். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையது தான். தனித்தனியா ஒரு அறிவியல் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம ஈஸியா நமக்கு வந்து படிக்கும்போது எல்லாத்தையும் ஒரே டைம்ல படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தனியா பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியான்னு குடுத்து நம்ம வந்து கொஞ்சம் செக்மெண்ட் பண்றோம். பட் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு இதுல இருந்து அடுத்தடுத்த துறைக்கு நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருக்கு. கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சாட்ல போடுங்க. கேஆர் அப்படின்னு மேம் கலீல்ன்றவங்க. எஸ் சொல்லுங்க மேம். சார். பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொடுக்கப்படுது பள்ளிகள்ல. அஹ், சரி. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும்போது, அதை எப்படி அந்த சவாலை எப்படி மேம் கையாள்றது? எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கு. நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி கையாளுறதுன்னு கேட்குறீங்களா? அதாவது பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கட்டும், பள்ளி துறை, அதாவது அந்த பள்ளி நிர்வாகத்துடைய எதிர்பார்ப்பா இருக்கட்டும், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல பிள்ளைங்க கம்மியா மார்க் எடுத்தா அவங்க பிள்ளை வந்து டல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குங்களா மேம்?
அந்த மைண்ட்னால எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒரு சேர கிராஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு இது இருக்குல்ல. எல்லாராலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. உங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட முறையில வந்து சிறப்பு இயல்புகள் உடையவர்களா இருக்கிறாங்க, திறமைசாலிகளா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி கையாளுறதுங்கிறது ஒரு அட்வைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு பாடமா இருந்தாலும் அதனுடைய அடிப்படைய நம்ம இன்னும் கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு துறையில நிபுணத்துவம் பெறுறது அப்படிங்கிறது வேற. அதனுடைய அடிப்படையான இப்ப பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். அதுல இன்னும் நம்மளால புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அது புரிஞ்சாலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மத்த எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா புரிஞ்சுக்கிறதும் மதிப்பெண்ணும் அ வேற வேற அ விஷயம். ஆனா எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு டீச்சருக்கும், ஒரு பேரண்ட்டுக்கும், உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வருதோ, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். நம்ம அதுக்கு மேல வந்து எக்ஸாக்ட்டா இது அப்படியே ஆ மார்க்ல வரணும் அப்படின்னா, நீங்க இது வந்து போயிட்டே தான் இருக்கும். எல்லாராலயும் சொல்ற மாதிரி மார்க்கும் வாங்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். அட்லீஸ்ட் அடிப்படைகள நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க முடியுமா? இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து பெருசா இப்ப சில பேருக்கு கெமிஸ்ட்ரி வந்து பெருசா பிடிக்காது. இருந்தாலும் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர எடுத்துட்டு நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு ஹெல்ப் எடுத்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள மட்டும் புரிய வைக்க முடியுமா? அப்படிங்கிற அளவு தான் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அ அதுக்கு மேல எக்ஸாக்ட்டா என்ன சஜஷன் குடுக்குறதுன்னு தெரியல சார். ஓகே. ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இஸ் தேர் எனி ஃபோரம் ஃபார் கிட்ஸ் டூ என்கரேஜ் தெம் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் சயன்ஸ்? மேடம் நீங்க வந்து தமிழ்நாடு சயன்ஸ் ஃபோரம் டிஎன்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்ல கேட்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. தமிழ்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். டிஎன்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்க்கலாம். அதுல நெறைய லெக்சர்ஸ் இருக்கு. நெறைய சயன்ஸ் பத்தின விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து அதோட நீங்க வந்து இணைஞ்சுக்கலாம். தமிழ்நாடு சயன்ஸ் ஃபோரம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு வந்து அறிவியல் பலகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க வந்து யூடியூப் சேனலுமே போய் பார்க்கலாம். அதுல வந்து நெறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்காங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா குழந்தைகளுக்காக சிறாருக்கான அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஒரு 30 உரைகள் வந்து ரொம்ப நல்ல உரைகள் வந்து அதுல குடுத்துருக்காங்க. நீங்க அந்த மாதிரியும் எடுத்து பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்எஃப் பேஜ் அண்ட் அறிவியல் பலகை பார்க்கலாம். இது 2ம் வந்து கொஞ்சம் தமிழும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுவும் இருக்குன்னு சொல்லும்போது அது தமிழ்நாடு சயன்ஸ். இன்னொன்னு அறிவியல் பலகை. ஹாய் மேம், என் நேம் முகமது தாரிக். ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு செஷன். ஸோ நீங்க இந்த சொன்ன கேண்டில் காமிச்சு என்னென்னு அப்சர்வ் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் இனிஷியலா ஃபியூ பேராமீட்டர்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சில விஷயம் வந்து உங்க பின்னாடி இருக்க பேக்ட்ராப்பே இப்போ நான் ஸ்லைடோட கம்பேர் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்க இந்த நானோமீட்டர்ல ஜூம் பண்ணி உங்களோட பின்னாடி அந்த வால்பேப்பர்ல போட்டிருக்குது. ஐ கேன் ஏபிள் டு ரிலேட் இட். ஸோ கண்டிப்பா செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு நிறைய இன்சைட்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அந்த பீசோ எலக்ட்ரிக் பத்தி சொல்லிருந்தீங்களா மேம் உங்களோட ஆராய்ச்சி? ஸோ அது எது சம்பந்தமா இருக்கு? இல்ல ஐ மீன் அப்கமிங் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது உங்களோட இது வந்து ஐ மீன் நியூ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணுதா? ஸோ எது ரிலேட்டடா இருக்கு மேம் இப்போ நீங்க பண்றது? சார் இப்போ பொதுவா ஆராய்ச்சின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான் சார். நம்ம வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஆனா அடிப்படை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்கு போகும் சார். இப்ப நான் உதாரணமா என்ன சொல்றேன் அப்படின்னா, சோலார் செல் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம எந்த மெட்டீரியல்னாலும் அத பத்தி புரிஞ்சுக்கிட்டா அது சோலார் செல்க்கானது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சது, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நெறைய விஷயங்கள் இப்போ ஒரு அம் சோலார் செல்லுக்கான மெட்டீரியல் டிசைன் அத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அது மட்டும் இல்லாம நெறைய தெர்மோ எலக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஃபாக்ட் டெம்பரேச்சர்ல இருந்து நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? இல்ல வந்து செமி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? சிப்ஸ் இதெல்லாம் கூட எப்படி ஒர்க் ஆகுது? இதெல்லாம் வந்து சோலார் செல் பத்தி படிச்சுக்கிட்டாலும், நீங்க இந்த மாதிரியான பேசிக்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். அது அடிப்படையில இத சொல்றேன். இப்ப பியசோ எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலுக்காக. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஃபோன்ஸே பாத்தீங்கன்னா வந்து, முன்னாடிலாம் அந்த கிளாஸ கீழ போட்டோம்னா உடைஞ்சிரும். ஆனா இப்ப வந்து ஃபோனே வந்து ஃபிளிப் ஃபோன் மாரி நீங்க வந்து அந்த ஸ்க்ரீன வந்து இப்படி மடக்கிக்கலாம். ஸோ ஃப்ளெக்சிபிள் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப என்னுடைய ரிசர்ச் என்னன்னா, எங்களுடைய மெட்டீரியல் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து எலக்ட்ரானிக்காவும் இருக்கு. இப்போ இப்ப இந்த மெட்டீரியல வந்து நம்ம இந்த மாரியான விஷயங்களுக்கு கொண்டு வர முடியுமா? அதனால நம்மளால வேற ஏதாவது விஷயங்கள் வந்து புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி வர முடியுமா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்.
ஆனா இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ரிசர்ச் தான். அண்ட் இந்த மாதிரி நானோ சைஸ்ல போய் பார்க்கும்போது அந்த மெட்டீரியல் ஏன் ஃபிளெக்சிபிள் ஆச்சு, ஏன் ஃபிளெக்சிபிளா இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, could you please tell how one can make a thing as a habit? For examples, how to do this consistently and make it as a habit. தெரியல சார். அந்த அளவுக்கு ஐ மீன் ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா இருந்தா ஹேபிட் ஆகிடும்னு சொல்லிடலாம். அவங்க எப்படி கன்சிஸ்டன்டா ஆக்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி ஜஸ்ட் வில் பவர் தான் நினைக்கிறேன் சார். வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஐ தாட் ப்ளூ ஃப்ளேம் இஸ் ஹாட்டர் தேன், நாட் ஷூர் இஸ் இட் கரெக்ட். இல்ல அது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்தும். இப்போ ஒரு ப்ளூ ஃப்ளேம்னா இந்த டெம்பரேச்சர் தான், எல்லோ ஃப்ளேம் தான் இந்த டெம்பரேச்சர் தான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலும் சுத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து டெம்பரேச்சர் மாறும். ஸோ அந்தந்த அறிவியல் பலகை யூடியூப் சேனல் இருக்கு. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி பாக்குறது? யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அந்த சிக்னல் இல்லையா? ஜெய்சன் சாம்பல். ஹலோ, கிரேட் 7 படிக்கிறீங்களா? ஜேசன் அவங்க பேசுறது கேட்கல. இன்னொருத்தர் சேட்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்றேன். மேம் ப்ளீஸ் டெல் ஹவு கேன் அ கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் கெட் இன்டு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்? இப்போ வந்து இவங்க என்ன கேட்க வராங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு பிஎஸ்சி படிக்கிறாங்க இல்ல ஒரு பிஇ படிக்கிறாங்க அப்படின்னா எப்படி அவங்க வந்து ரிசர்ச் வர்றது அப்படின்னா, பொதுவா நீங்க வந்து மாஸ்டர்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க வந்து அப்போ இருந்தே உங்களுடைய ரிசர்ச்குள்ளார வந்துடலாம். இன்னொன்னு, இப்போ இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இப்போ ஐஐடி மெட்ராஸ் ஆகட்டும், ஐஐசியா இருக்கட்டும், இல்ல வந்து வெளியில இருக்க இன்ஸ்டியூட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சுலர்ஸ் முடிச்சதுமோ மாஸ்டர்ஸ் முடிச்சதுமே கூட 2 விஷயம். ஒண்ணு பிஹெச்டி பண்ணி நீங்க வந்து டிகிரிக்காக போலாம். அதுல கண்டிப்பா நீங்க வந்து ரிசர்ச்க்கு போலாம். இல்ல நான் ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு ஓபன் பண்ணிருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்களை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அப்படியுமே வந்து ரிசர்ச்குள்ளார போலாம். ஐஐடி மட்டும் இல்ல, இப்ப இங்கேயுமே நிறைய நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் பொதுவா என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க பேச்சுலர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, செகண்ட் இயர், தேர்ட் இயர் லீவ்ல இருக்கும்போதே நீங்க ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸோ இல்ல வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்கோ எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் எனக்கு இன்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 2 மந்த்ஸ் அவங்களோட அசோசியேட் பண்ணி ரிசர்ச் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்க வீட்டுல வந்து ஒரு பேச்சுலர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க இன்டர்ன்ஷிப் கேட்க சொல்லி ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண சொல்லும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டும் வரலாம், மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டும் வரலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இன்னைக்கு இப்போ இஸ்ரோ மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சதுமே ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணி அடுத்து மேபி இன்டர்வியூ இருக்கான்னு தெரியல. அதை கிளியர் பண்ணி நீங்க வந்தீங்கனாலே இமீடியட்டாவே உங்களால வந்து சயின்டிஸ்ட் பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். சயின்டிஸ்ட்ல நிறைய கிரேட் இருக்கு, அதுல ஒரு கிரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கா, நீங்க குவைத்துன்னு சொல்றதுனால அங்க என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியும் போக முடியும். ஸோ இன்டர்ன்ஷிப் பொசிஷன்ஸ், ப்ராஜெக்ட் பொசிஷன்ஸ், அப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயும் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதை எழுதினாலே நீங்க போகலாம். மேம் கேன் ப்ளீஸ் டூ ஷேர் எனி ரிசோர்சஸ். ஆக்சுவலா நான் நிறைய சொல்றது படி பாத்தீங்கன்னா, இப்போ இஸ்ரோ போகணும்னா வெறும் ஏரோஸ்பேஸ் மட்டும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபேக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி எது இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே அங்க தேவையா இருக்கு. ஸோ எந்த டிகிரியா இருந்தாலும் உங்க இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இன்னொன்னு, நீங்க இஸ்ரோனா நீங்க இஸ்ரோக்குள்ளாரையே போய் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்க வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல போனாலுமே அவங்க இஸ்ரோவோட ஒரு கொலாபரேஷன் வச்சிருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு ரிசர்ச்சோட கொலாபரேஷன் வச்சிருப்பாங்க. நீங்க அப்படி கூட அதை வந்து பண்ணிக்கலாம். டைரக்டா நான் போய் அதுல ரிஜிஸ்டர் பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது.
ஐஐடி இஸ் தேர் எனி கிளப் ஆஃப் டு லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க மேடம். அதாவது ஐஐடில வந்து ஏதாவது கிளப் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா வந்து கிட்ஸுக்கு பேசிக்ஸ் சொல்லி தர்றது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பொதுவா நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம், அறிவியல் பலகை அந்த மாதிரி விஷயங்களோட நீங்க வந்து எடுத்துக்கலாம். I am studying in Malaysia right now, Cambridge. I would be completing course, so I am interested in tech or IT. Which degree of IT or tech do you have places? நீங்க ஏற்கனவே இல்ல கேம்பிரிட்ஜ் சிலபஸ்னா நீங்க ரன்வேன்னு ஒருத்தர் வந்து ஐ எம் ஸ்டடிங் இன் மலேசியா என்ன படிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லல. அதை சொன்னீங்கன்னா என்னால சொல்ல முடியும். ஏஐ ஹவு ஏஐ வில் இம்பாக்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபியூச்சர். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜியுமே நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான். ஏஐ அதனால வந்து இம்பாக்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்போ நம்ம கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இம்பாக்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லதுன்னு சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம். கெட்டதுன்னு சொல்றவங்க வந்து முன்னாடி மனக்கணக்கு போட முடிஞ்சது. இன்னைக்கு வந்து 10ம் 10ம் கூட்டினா என்ன அப்படின்னு கூட தெரியல. அதனால அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதேதான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ என்னன்னா, முன்னாடி வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள கூட வந்து எல்லாமே நம்மளே செய்ற மாரி இருந்தது. இப்போ ஏஐ வந்து நம்ம ஓரளவுக்கு அளவா பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம அந்த விஷயங்கள வந்து எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த அளவு ஆய்வுகளுக்கு நம்மளால போ முடியும்னு நினைக்கிறேன். ஏஐ குறித்து என்ன விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்? ஆ இது இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அ இப்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பத்தி என்ன அப்படிங்கிறத சொல்லி தரலாம். ஆனா நம்ம பொதுவா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாரும் வந்து இன்னைக்கு என்ன டெக்னாலஜியோ அத பிடிக்க போய் அந்த அவசரத்துல போயி கடைசியில அடிப்படை அறிவியல், அடிப்படையில இருக்கிற விஷயங்கள விட்டுடுறாங்க. உங்க அடிப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம, நீங்க ஏஐ பத்தி சொல்லிக் குடுக்கலாம். இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் பத்தி சொல்லிக் குடுக்கலாம். குழந்தைகளுக்கு எத வேணா நீங்க சொல்லிக் குடுக்கலாம். 4வது கிளாஸ்ல நீங்க வந்து கோடிங் சொல்லி தரலாம். எல்லாம் சொல்லி தரலாம். ஆனா உங்க அறிவியல் அடிப்படை ஸ்ட்ராங்கா இல்ல அப்டின்னா, நீங்க போக போக உங்களுக்கு இத்தன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களால எதையுமே செய்ய முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப அடிப்படையான அறிவியல் விஷயங்கள், ஒரு மொமெண்ட்னா என்ன? மொமெண்டம்னா என்ன? ஒரு எனர்ஜின்னு சொல்றோம். எனர்ஜினா என்ன? ஃபோர்ஸ்னா என்ன? கிராவிட்டி வந்து எனர்ஜியா? ஃபோர்ஸா? இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான கேள்விகள நம்ம தெளிவா பதில் தெரிஞ்சுக்கும்போது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு என்னலாம் டெக்னாலஜி வருதோ, அத நான் உடனே சொல்லிக் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றத விட, நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகள கேட்க முடியுதா? அந்த எளிமையான கேள்விகளுக்கான பதில தேட முடியுதா? இன்னும் ஆழமா உங்களால போக முடியுதா? நான் ரொம்ப எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ஆ உங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து வீட்ல வந்து ஐஸ் கியூப் எடுத்து நம்ம தண்ணீல போடுவோம். ஐஸ் வந்து மேல மிதக்கும். பொதுவா திடப்பொருள் தான் வந்து டென்சிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப திடப்பொருள் வந்து கீழ இருக்கணும். ஆனா ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல டென்சிட்டி கம்மி. அதனால மேல வந்து மிதக்கும். இது வந்து ஏன் மேல மிதக்குது அப்படின்னா, ஐஸோனுடைய டென்சிட்டி கம்மி. அதனால வந்து நம்ம மேல மிதக்குதுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம். எப்பயுமே ஒரு சிம்பிளான பதிலுக்கு பின்னாடி இன்னும் ஆழமா நம்மளால ஒரு கேள்வி கேட்க முடியும். அது ஏன் ஐஸ் மட்டும் டென்சிட்டி கம்மியா இருக்கு? மத்த திடப்பொருள்லாம், மத்த சாலிட் பொருள்லாம் வந்து டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு. ஏன் ஐஸ் மட்டும்? நீங்க அந்த கேள்விய கேட்டீங்க அப்டின்னா, ஒவ்வொரு மூலக்கூறும் ஐஸ்ல இருக்கிற மூலக்கூறு எப்படி வந்து ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அப்படியே அடுத்து அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுட்டே போலாம். என்ன கேட்டா நீங்க அந்த மாதிரி செய்யலாம். நீங்க மத்த விழிப்புணர்வு இதெல்லாம் விட எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து கேன் வி கெட் இன்டூ ரிசர்ச் வித்தவுட் ஸ்டடி சயன்ஸ் மேஜர் லைக்ஸ் அண்ட் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நீங்க டேட்டா சயின்டிஸ்ட்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்டா சயின்ஸ், ஏஐஎம்எல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. டேட்டா சயின்டிஸ்ட்ன்னு ஏன் சொல்றாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. புரொஃபசர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் உங்களால போ முடியும். நீங்க வந்து ரிசர்ச் அப்படின்னா உடனே வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லன்னா மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க போலாம். ஏரோஸ்பேஸ் பண்ணியிருந்தாலும் போலாம். இல்ல நீங்க வந்து ரொம்ப ஜெனரிக்கா நீங்க வந்து ஒரு ஹியூமானிட்டீஸ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. அதுலயுமே உங்களால ஒரு நல்ல ரிசர்ச் எடுத்துட்டு போ முடியும். ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் ஏன் வந்து அவங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியுது. இன்னொரு இடத்துல ஏன் பேச முடியல. அது மாரி நீங்க வந்து ஹியூமானிட்டீஸ் மாரி பொதுவா ஒரு ரிசர்ச் சைக்காலஜி பத்தி இருக்கிறவங்களும் ஒரு ரிசர்ச் எடுத்துட்டு போலாம். சோ ரிசர்ச்னா இதுதான் அப்படிங்கிற மாரி எதுவும் கிடையாது. கிவ் ரோட் மேப் ஃபார் திஸ் மூவ். ஐ அம் ஸ்டடியிங் ஹையர் ஸ்டடி ரைட் நவ் ஆக்சுவலி. ஓகே. ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஐடில எத எடுக்கலான்னு கேட்கறாங்க.
ரன்வீர் அப்படிங்கிறவங்க. என்ன கேட்டா நீங்க எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுலர்ஸ்லயே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கோங்க, மெஷின் லேர்னிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்பயுமே அந்த மாரி பண்ணாதீங்க. உங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி உங்களுக்கு வந்து ஐடில தான் போணும்னு சொல்றதுனால சொல்றேன். உங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, ஐடி எடுங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் எடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் எப்பயுமே வந்து மாஸ்டர்ஸ்ல படிங்க. நீங்க எடுக்கும்போதே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா படிச்சீங்கன்னா, நாளைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த துறையே இல்லாம போகும். அப்ப ரொம்ப கஷ்டமாகும். சோ நீங்க வந்து பேசிக்கா கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் இல்ல ஐடி வித் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரன்வீருடைய கொஸ்டின்க்கு ஆன்சர் இருக்கு. அடுத்து வந்து மேம் இன் யூடியூப் ஐ saw a bulb which is glowing in green and red in but blue is impossible. கொஸ்டின் எனக்கு புரியல. I saw a bulb which is glowing நினைக்கிறேன் in green and red in easy மேம் but blue is impossible. நான் அதுக்கான பதிலா என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு ஒளி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்மளால ஒரு பொருள வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா, ஒரு லைட் ரே ஒரு ஒளி வந்து ஒரு பொருள் மேல பட்டு எதிரொலிச்சு நம்ம கண்ணுல வந்து பார்க்க முடியும். அலைநீளத்த அது உள்வாங்கிக்கிட்டு எந்த அலைநீளத்த அது வெளிய விடுதோ, அத பொறுத்து அதனுடைய கலர் மாறும். மேம் சொல்லுங்க. ஜெய்சன் சொல்லுங்க. நான் தான் அந்த கொஸ்டினை கேட்டேன் மேம்.